ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் மாரீசன் படத்தோட விமர்சனம் வெறும் 5 நிமிஷத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதையை நம்ம டேரெக்டாக பார்க்க போயிடலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோவான ஃபாஃபா பார்த்தீங்கன்னா வடிவேலு அவர்களுக்கு ஒரு மறதி இருக்குது. ஸோ இந்த மறதியை யூஸ் பண்ணி அவருக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த 25 லட்சத்தை எப்படியா வச்சு அடிச்சிடணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறாரு. அவருக்கு எப்படி அந்த 25 லட்ச ரூபா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு தெரிய வந்துச்சு. அண்ட் அது கடைசியில் அந்த 25 லட்சத்தை அடித்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. இது நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, அதனால தான் இதை சொன்னேன். ஏன் இதை நான் கதையாக இந்த உடனே சொன்னேன்னா, ஏன்னா அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கேஸ்ட். இப்போ ரீசெண்டாக நம்ம போடுற எல்லா ரிவ்யூவிலும் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா கேஸ்ட். ஏன்னா எல்லா படங்களுக்கும் சரி, யார் அவங்க ஒர்க்கை கரெக்டாக பண்ணாலும் சரி, இந்த கேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஒர்க்கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அவங்க மேலே நமக்கு பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்க மாட்டேங்குது. அதனால் எல்லா படத்தோட பாசிட்டிவ்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்டுங்கிறது இருக்குது. அண்ட் இந்த படத்துலையுமே அந்த கேஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபாஃபா அண்ட் வடிவேலு சார் 2 பேரும் பார்த்திங்கன்னா கொடுத்ததை பீஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. நீ பெருசாக நான் பெருசான்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் 2 பேரும் தான் சண்டை போட்டுக்கிறாங்க. அது ஆன் ஸ்க்ரீனில் நமக்கு நல்லாவே தெரியுதுங்கிறத எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. அண்ட் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு செகண்ட் ஆஃப். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரில்லர் ஃபேன். ஸோ அதனால் எனக்கு செகண்ட் ஆஃப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அண்ட் நிறைய பேர்த்துக்கு செகண்ட் ஆஃப் நல்லாவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த படத்தில் ட்ரெய்லரில் காமிச்ச கதையாக தான் இருக்கும்னு நீங்கள் நினச்சி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏமாற போகிறது கன்ஃபார்ம். ஏன்னா செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்லி கொண்டு பி டிஃப்ரெண்ட் ஜேர்னரில் இருக்க போது அப்படிங்கிறத இது நான் ரிவீல் பண்ணியிருக்கக்கூடாது. பட் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் பார்க்கும்போது அந்த செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறதே உங்களுக்கு வேறு ஒரு மூடில் தான் இருக்கும். ஸோ இது கான்ட்ராஸ்ட்டாக ஒரு விஷயம் நடக்கும், அதை நான் நெகட்டிவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு த்ரில்லர் ஜேர்னலில் இதை செட் பண்ணதுங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அண்ட் 3வது இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை முடிஞ்ச எஃபர்ட்டை பார்த்தீங்கன்னா போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த பெஸ்ட்டை அவங்க நீட்டாகவே பண்ணியிருக்காங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. அப்படியே இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா, முதல் நெகட்டிவே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் தான். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு செட் ஆச்சு, பட் எல்லாத்துக்குமே செட் ஆகுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டு தான். ஏன்னா மெய்யழகன் மாதிரி ஒரு படத்தையே பார்த்தீங்கன்னா யாரும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ் பண்ணல. ஸோ அதே டைப்பில் தான் இந்த படமும் இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ட்ராமாவாக, ஒரு ரோட் ட்ராமாவாக தான் இருக்கும். ஒரு ட்ராமா ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஆஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி ஒரு செகண்ட் ஆஃப் நல்ல ஒரு ட்ரையாகவே இருக்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. பட் ஃபஸ்ட் ஆஃப் அது ஒரு ஸ்லோவான ஒரு ஃபஸ்ட் ஆஃபாக தான் இருக்குங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு படத்தை பார்க்குறதுங்கிறது ஒரு உசிதமான செயலாக இருக்கும். அண்ட் 2வது பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸு இருக்கக்கூடாது. ஏன்னா லாஜிக் மிஸ்டேக்கே இருக்கக்கூடாது கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிமும் வந்தால் கூட. ஏன்னா கமர்ஷியல், ஏன்னா நேற்று ஒரு ரிவ்யூ பார்த்தோம் இல்லையா, ஹரிஹரி வீரமல்லுன்னு சொல்லிட்டு, அந்த படத்தில் இருக்கிற லாஜிக் மிஸ்டேக் மாதிரி நான் எந்த படத்துலையும் பார்த்ததே கிடையாது. அந்த வீடியோ பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த படத்தோட லாஜிக் மிஸ்டேக் மாதிரி எந்த படத்துலையும் பார்த்ததே கிடையாது. பட் ஒரு கண்டென்ட், ஏன்னா அது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், அதனால் நம்ம அதை நெக்லிஜிபிள் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு கண்டென்ட் ட்ரைவன் ஃபிலிம் அப்படிங்கும்போது இதில் அந்த ஒரு எப்படி சொல்கிறது லாஜிக் மிஸ்டேக் இருக்கும்போது அது நம்மளுக்கு கரெக்டாக கண்ணுக்கே படுது. ஏன்னா படம் சீரியஸாக போயிட்டுருக்குமே, டே அப்படி பண்ணல எப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மனசில் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா தோணுது. ஸோ மேபி நார்மல் ஆடியன்ஸுக்கு இது செட்டு ஆகலாம். பட் ஒரு பாப்புலரான ஒரு ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது எந்தளவுக்கு செட் ஆகும்னு தெரில. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் நீங்கள் தியேட்டரில் போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு பெருசாக இந்த ட்ராமா, இந்த ஒரு த்ரில்லர், இந்த டைப்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேபி OTT வாட்சில் கூட ட்ரை பண்ணலாம். ஓவராலாக த கிரேட் கோலிவுட்டோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5. ஸோ நம்ம இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற மற்ற 2 படத்தோட ரிவ்யூவும் போட்டிருக்கோம். அந்த ரிவ்யூவும் மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் நம்ம சேனலில் வரப்போகுது. அதை பார்க்கணுன்னா மறக்காமல் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.